வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ +2 எக்ஸாம் முடிச்சோன்னா எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலேஜ் எந்த காலேஜில் எடுக்கணும், எந்த குரூப் எடுக்கணும்னு ரொம்ப தீவிரமாக குழம்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி ரீசெண்டாக கேட்ட கேள்வி, அதிகமான கேள்வி என்னன்னா, சார் பிஇ பிடெக் நல்லதா, எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் நல்லதா, இல்லை பிஎஸ்சி நல்லதா? அது எல்லாமே அவங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் இதெல்லாம் கேட்டாங்க. எப்படின்னா, சார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு குரூப் நல்லதா, இல்லை எம்எஸ்சி இன்டெகிரேட்டட்னு சொல்லி நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி பெரிய காலேஜஸ்லாம் இருக்குது, அது சேர்றது நல்லதா, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு சேர்றது நல்லதா? இவங்க கேட்குற பொதுவான கேள்வி என்னன்னா, ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் கேட்கும்போது ஒவ்வொரு அஜெண்டா வச்சுக்கிட்டு கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா, முதல்ல சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபுல்லாக அதில் எது நல்லதுன்னு நான் கடைசியாக கன்க்ளூஷன் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரைட், முதல்ல பிஇ அண்ட் பிடெக் 4 வருஷம் படிப்பு ப்ரொஃபஷனல் கோர்சஸ். புரியுதா? இந்த 4 வருஷம் படிக்கிறது மேபி நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் 2 இருக்குது, அட்டானமஸ் காலேஜ், நான் அட்டானமஸில் படிக்கலாம், அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் படிக்கலாம். இது எல்லாமே 4 இயர் இன்டெகிரேட்டட் 4 இயர் பிஇ கோர்சஸ். ஸோ அதில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், ஏஎம்எல், இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இருக்குது. ரைட், இப்போது ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிலையும் ஒரு சில காலேஜஸ்லையும் அவங்க புதுசாக கம்ப்யூட்டர் மோகம் அதிகமாக இருக்கிறனால எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் சாஃப்ட்வேர், எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி நிறையா 5 இயர்ஸ் எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்சஸ் சொல்லி டீம்டு யூனிவர்சிட்டிலையும் காலேஜஸ்லையும் இருக்கு. அடுத்தது இப்போ நார்மலாக எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் இந்த கம்ப்யூட்டர் மோகம் அதிகமாக இருக்குன்னா எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் என்ன செஞ்சுட்டாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி சாஃப்ட்வேர், இந்த மாதிரி பிஎஸ்சிலேயே நிறையா இருக்குது. ஸோ ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிறதுலாம் 3 இயர்ஸ் கோர்சஸ் பிஎஸ்சி, இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறதுலாம் 4 இயர்ஸ் கோர்சஸ், எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்சஸ். இதில் எது சார் பெஸ்ட்டு எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்குறாங்களே. இப்போன்னு கிடையாது, எப்போவுமே பெஸ்ட் 4 இயர் பிஇ ஆர் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். புரியுதா? பிஇ ஆர் பிடெக் தான் அந்த 4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் வேலைக்கு போனாலும் காமனாக இன்ஜினியரிங் டிகிரினாவே பிஇ ஆர் பிடெக் தான். ஸோ அதனால இதுதான் பெஸ்ட்டு. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலையா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஎம்எல், பிடெக்கு ஐடி, பிடெக்கு ஏடிஎஸ், இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம். அது எல்லாமே என்ன எதுக்கு கீழே வரும்னா பிஇ ஆர் பிடெக் கீழே வரும். ரைட் சார், இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். சார் நான் நான் நினைக்கிறது ஒரு பெரிய காலேஜில் சேரணும்னு நினைக்கிறேன், நான் பெரிய காலேஜில் இல்லைன்னா அதே பெரிய காலேஜில் எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் தர்றேன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ஒன்றுக்கு 10 தடவை யோசிங்க. பிஆர் பிடெக் நீங்கள் நினச்ச காலேஜ் இல்லைன்னா அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற காலேஜில் 4 இயர்ஸ் சேர்றதான் நல்லது. இல்லை நான் இந்த காலேஜில் தான் சேருவேன், நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய குழந்தையோட கனவே அந்த காலேஜை படிக்கணும்னு நிறைய பில்டப்லாம் சொல்லுவாங்க. பையனும் அதான் சொல்லுவான், நான் அந்த காலேஜை நினச்சேன்னு. ஸோ அந்த காலேஜில் நீங்கள் இன்ஜினியரிங் உங்களுடைய மார்க்குக்கு கிடைக்கல, போக டொனேஷன் அதிகமாக கேட்குறாங்க, ஆனால் எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்சஸ் எடுத்துக்கலாமான்னு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பெட்டர் இன்னொரு காலேஜில் பிஇ போகிறது நல்லது. இல்லை இது அந்த ரொம்ப லோ கட் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு வேற வழியே இல்லை, ஆனால் நான் ஏதாவது இது சேரும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்சஸ் நல்லது. என்ன இருந்தாலும் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் வேற, எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் வேற. ரைட், இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்எஸ்சி இன்டெகிரேட்டடோட எது பெஸ்ட்டு, பி தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் காலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணி வேற காலேஜில் பி அண்ட் பிடெக் போகிறது நல்லது. இன்னொரு புதுசாக இன்னொரு குரூப் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இன்ஜினியரிங்னா எனக்கு பிடிக்காது சார், நான் என்னப்பா படிக்க போகிறேன், பிசிஏ படிக்க போகிறேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறேன்னு திருப்பி அவங்க என்னது அதோட கிளைக்கு தான் போகிறாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்களா, பிசிஏ படிப்பாங்களா, ஆனால் இன்ஜினியரிங் படிப்பாங்களா கேட்டால்
இன்ஜினியரிங் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸ்டைலா இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதுலயே வந்து இந்த 3 கம்பாரிசன்ல கடைசியா இருக்கிறதா என்னது? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிஏ. இது எல்லாமே இதுக்கு அப்புறம் தான். ஸோ வந்து நீங்க வந்து ஒரு வெத்து சவுடாலுக்காக வந்து இன்ஜினியரிங் எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறேன்னா அதோட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பிஆர் பிடெக் படிக்கினா உங்களுக்கு கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் நிறைய இருக்கு. முதல் பட்டாதாரியா இருந்தா எம்பிஏ பிரான்ச்சஸா இருந்தா 27,500 ரூபாய், நான் என்பிஏ இருந்தா வந்து 25,000 ரூபாய். இதே இது எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா வந்து 2 லட்ச ரூபா வருமானத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60,000 55,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். ஸோ இது எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல அதை வரும். ஆனா இதே இது வந்து நீங்க பிஎஸ்சின்னு வெட்டு ஜம்மாமா சொல்றீங்களே, நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ படிக்க போறேன்னு, அங்கேயே 40,000 50,000 ஃபீஸ் பா. இங்க இன்ஜினியரிங்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே ஃபீஸ் தான் அங்க வாங்குறாங்க. ஆனா நீங்க புரியாம வந்து இன்ஜினியரிங் எனக்கு பிஇ படிக்க மாட்டேன், ஆனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ படிப்பேன்னு சொல்லி ஒரு தவறான முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா இங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாமே இருக்கும், அங்க எதுவுமே இருக்காது. ஸோ அதனால வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிஇ ஆர் பிடெக், செகண்ட் மேபி எம்எஸ்சி இன்டகிரேட்டட், தேர்ட் தான் வந்து பிஎஸ்சி ஆர் பிசிஏ. ஸோ அதனால வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, நீங்க காலேஜ்லாம் விசிட் பண்ணுங்க. நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, போக வந்து இன்னும் நிறைய பிரைவேட் ஸ்காலர்ஷிப் இருக்கு. இதே இது வந்து முதல் பட்டாதாரி சலுகை வாங்கலாம். இதே இது ஏடட் ஸ்கூல்ல படிச்சவங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் தராங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா வந்து 7.5 இட ஒதுக்கீடு இருக்கு, போக வந்து மாசம் மாசம் 1000 ரூபாயும் வரும். ஏடட்ல படிச்சா தமிழ் மீடியத்துல இருந்து படிச்சுட்டு போனவங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் வரும். அது போக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்ல இருக்கு. ஸோ அதனால வந்து மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிஇ ஆர் பிடெக், செகண்ட் மேபி எம்எஸ்சி இன்டகிரேட்டட், அண்ட் லாஸ்ட் பிஎஸ்சி அண்ட் பிசிஏ. அதே மாதிரி வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நீங்க மெயினா வந்து குழம்பாதீங்க. நான் பேரண்ட்ஸோட நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து டைரக்டா வந்து காலேஜுக்கு போங்க, காலேஜோட ப்ரோச்சர் கேளுங்க. காலேஜ்ல வந்து நிறைய வந்து அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கு இருக்கு, என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே காலேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து காலேஜை விசிட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் எல்லா காலேஜும் என்னால போக முடியாது சார், யூடியூபர் சொல்றதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப், நான் என்னையும் சேர்த்து சொல்றேன், எந்த யூடியூபரையும் நம்பாதீங்க. ஏன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து மேபி ஒரு சில காலேஜில் வாங்கிட்டு தரமில்லாத காலேஜை நல்ல காலேஜ் சொல்லவும் முடியும். ஸோ அதனால வந்து நீங்க காலேஜை நேரில் போய் உங்க மனசுக்கு அந்த காலேஜ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சேருங்க. ஸோ அதனால வந்து காலேஜை விசிட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வரட்டும். பாய்.